அற்புதரன்பரின் அடி தொழவே அவரின் பாதம் அணி திரள்வோம். இத்தனை வாழுயிர்களுமே இயேசுவை வணங்கிடுமே. அற்புதரன்பரின் அடி தொழவே அவரின் பாதம் அணி திரள்வோம். இத்தனை வாழுயிர்களுமே அவரை வணங்கிடுவே. ஆலயமணியின் ஓசையை கேட்போம், ஆயனின் நம்மை கூப்பிட கேட்போம். ஆலயமணியின் ஓசையை கேட்போம், ஆயனின் நம்மை கூப்பிட கேட்போம். ஆவியின் அருளால் அறவழி நடப்போம், அவரின் வார்த்தையை வாழ்வினிலேற்போம். ஆவியின் அருளால் அறவழி நடப்போம், அவரின் வார்த்தையை வாழ்வினிலேற்போம். அன்பினில் இணைவோம், அருளில் நிலைப்போம், ஆனந்தமாய் வாழ்வோம். நாம் அன்பினில் இணைவோம், அருளில் நிலைப்போம், ஆனந்தமாய் வாழ்வோம். அற்புதரன்பரின் அடி தொழவே அவரின் பாதம் அணி திரள்வோம். இத்தனை வாழுயிர்களுமே இயேசுவை வணங்கிடுவே. ஆலய கதவு திறந்திட பார்ப்போம், ஆண்டவன் சந்நிதி வணங்கி நின்றோம். அன்பு கரங்கள் கூப்பிய தொழுவோம், அவரின் அருளால் ஆனந்தமடைவோம். அன்பு கரங்கள் கூப்பிய தொழுவோம், அவரின் அருளால் ஆறுதல் அடைவோம். அன்பினில் இணைவோம், அருளில் நிலைப்போம், ஆனந்தமாய் வாழ்வோம். நாம் அன்பினில் இணைவோம், அருளில் நிலைப்போம், ஆனந்தமாய் வாழ்வோம். கண்களை மூடி மனங்களை ஒரு நிலைப்படுத்தியவர்களாக நம் ஆண்டவர் இயேசுவினுடைய கல்வாரி பலியில் தூய விழத்தோடு கலந்து கொள்வோம். சிறப்பான விதமாய் இன்றைய திருப்பலியிலே நாம் யோசேப்பிள்ளை எமில்டாலிலே இதுவரை கிடைத்த நன்மைகளுக்கான நன்றி பலியாகவும், இனி வரும் காலங்களில் அன்னையின் ஆசிர் வேண்டி வேண்டுதல் திருப்பலியாய் இத்திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிப்பதோடு பிறந்து போனடியவரான புளோரன்சியாக என்றைக்கும் தாயினுடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும் திருப்பலி வேளையில் மன்றாடி ஜெபிப்போம். தந்தை மகள் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமான சகோதரங்களே, நானே வாழ்வு தரும் உணவு, என்னை உண்பவன் என்றுமே வாழ்வான் என்கிற நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகள் ஆண்டவரின் வார்த்தைகளாக எங்களுக்கு தரப்படுகிறது. என்று நம்பிக்கையின் உச்சக்கட்டமாக அல்லது நம் வாழ்வினுடைய ஆணிவராக இருக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற பொழுது கடவுள் நம்மை எந்த அளவுக்கு நேசித்து நமக்காக தன்னை முழுவதும் கையளித்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள இன்றைய நாள் அழைத்திருக்கிறது. எனவே ஆண்டவரின் உடலை தகுதி வாய்ந்த உள்ளத்தோடு பெற்றுக்கொண்டு நாமும் நம்மோடு இருப்பவர்களும் வாழ்வு பெற வேண்டி திருப்பலி வேளையில் மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவருக்கு எதிராக நாம் செய்த பாவம், குற்றம், குறைகள், மனித பலவீனங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். சுபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பின் அருளை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு அருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தூய ஆவியாருடைய அன்பால் புது வாழ்வுக்கு உயிர்த்தெழுவோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றைப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றதை ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 1 தொடக்கம் 20. அந்நாள்களில் சவுல் சிறு எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்றுவிடுவதாக அச்சுறுத்தி வந்தார். தலைமை குருவை அணுகி, இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாராயிருந்தாலும் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வர தமஸ்கு நகரிலுள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார். இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஓரொளி அவரை சூழ்ந்து வீசியது. அவர் தரையில் விழ, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரலொன்றை கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே நீர் யார் என கேட்டார். ஆண்டவர், நீ துன்புறுத்தும் இயேசு நானே. நீ எழுந்து நகருக்குள் செல். நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர். ஆனால் ஒருவரையும் காணாமல் வாயடைத்து நின்றனர். சவுல் தரையிலிருந்து எழுந்தார். தம் கண்கள் திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை. எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து அவரை தமஸ்குவுக்கு அழைத்து சென்றார்கள். அவர் 3 நாள் பார்வையற்றிருந்தார். அந்நாள்களில் அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. தமஸ்குவில் அனனியா என்னும் பெயருடைய சீடர் ஒருவர் இருந்தார். ஆண்டவர் அவருக்கு தோன்றி அனனியா என அழைக்க அவர், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ எழுந்து நேர்த்தரு என்னும் சந்துக்கு போய் ஜூதாவின் வீட்டில் சவுல் என்னும் பெயருடைய தர்சு நகரத்தவரை தேடு. அவர் இப்போது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார். அனனியா என்னும் பெயருடைய ஒருவர் வந்து தாம் மீண்டும் பார்வையடையுமாறு தம்மீது கைகளை வைப்பதாக அவர் காட்சி கண்டுள்ளார் என்று கூறினார். அதற்கு அனனியா மறுமொழியாக, ஆண்டவரே, இம்மனிதன் எருசலேமில் உள்ள இறைமக்களுக்கு என்னென்ன தீமைகள் செய்தான் என்பதை பற்றி பலர் கூற கேட்டிருக்கின்றேன். உம் பெயரை அறிக்கையிடும் அனைவரையும் கைது செய்வதற்காக தலைமை குருக்களிடமிருந்து அதிகாரம் பெற்று இங்கே வந்திருக்கிறான் என்றார். அதற்கு ஆண்டவர் அவரிடம், நீ செல். அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக எனது பெயரை எடுத்து செல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாய் இருக்கிறார். என் பெயரின் பொருட்டு அவர் எத்துணை துன்புற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் என்றார். அனனியா அங்கிருந்து போய் அந்த வீட்டுக்குள் சென்று கைகளை
அவர் மீது வைத்து, சகோதரர் சவுலே, நீர் வந்த வழியில் உமக்கு தோன்றிய ஆண்டவராகிய இயேசு நீர் மீண்டும் பார்வை அடையவும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்மிடம் அனுப்பியுள்ளார் என்றார். உடனே அவருடைய கண்களிலிருந்து செதில்கள் போன்றவை விழவே அவர் மீண்டும் பார்வை அடைந்தார். பார்வை அடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார். பின்பு சவுல் உணவு அருந்தி வலிமை பெற்றார். சில நாள்களாக சவுல் தமஸ்குவில் சீடர்களுடன் தங்கியிருந்தார். உடனடியாக அவர் இயேசுவே இறைமகன் என்று தொழுகை கூடங்களில் பறைசாற்றத் தொடங்கினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவியாக, உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. அல்லேலூயா. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனது சதையுண்டே, எனது இரத்தத்தை குடிப்போம், என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாரா. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 52 முதல் 59 முடிய. அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தமது சதை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவர் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு எதுவே, இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இயேசு கப்பர்நாகுமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார். இது வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சற்றுட்கார்வும். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதரங்களே, எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம் என்று ஆண்டவர் என்று நம் ஒவ்வொருவரையும் அவருடைய ஆன்மீக உணவை பெறும்படியான ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். பழைய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கிறோம், இஸ்ராயல் மக்கள்
எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைந்து பாலைவனத்திலே அவர்கள் நடந்து வருகிற பொழுது அவர்களுடைய எண்ணம் முழுவதும் எகிப்தை நோக்கியதாக இருந்தது, அல்லது எகிப்தில் நடந்தவற்றை நினைத்ததாக இருந்தது. எப்படி? நல்ல உணவை அங்கே நாங்கள் உண்டோம், இந்த பாலைவனத்தில் எங்களுக்கு உணவில்லை. நல்ல தண்ணீரை அங்கே குடித்தோம், இங்கே எங்களுக்கு தண்ணீர் இல்லை என்று தங்களை அழைத்து வந்த ஆண்டவருக்கு எதிராக முறைப்பாடு செய்கின்ற மக்களாக இஸ்ராயல் மக்கள் அந்த இடத்தில் நடந்து வந்தார்கள். எப்படி முணுமுணுத்து கொண்டு வந்த மக்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய விருப்பத்தின்படி நல்ல உணவை, மன்னாவை அங்கே வழங்கினார். மன்னா என்றால் இது என்ன என்று அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. அந்த உணவை உண்ட மக்கள் இறந்து போனார்கள் என்று சொல்லி இன்றைய யோவான் செய்தியில் ஆண்டவர் கூறுகிற வார்த்தையின் மூலமாய் நாங்கள் காணக்கூடியதாயிருந்தது. ஏனென்றால் உணவு நாம் உட்கொள்கிற பொழுது அது சமிபாடடைந்து எங்களுடைய வாழ்வினுடைய அல்லது உடல் வளர்ச்சிக்குரிய நன்மைத்தனங்களை, போஷணைகளை கொடுக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய உடல் என்பது வித்தியாசமானது. எங்கள் உடல் வளர்வதற்கு அல்ல, மாறாக எங்களுடைய ஆன்மா மலர்வதற்கும் ஆன்மா வளர்வதற்கும் முதிர்ச்சி அடைவதற்கும் தேவையான சத்துக்களை, ஊட்டச்சத்துக்களை கொடுப்பது ஆண்டவருடைய உடலாய் இரத்தமாய் இருக்கிறது. இந்த உணவை பெறும்படியாகத்தான் நாங்கள் இன்று இந்த திருப்பலிக்கு வந்திருக்கிறோம். இந்த உணவை பெறுகிற மக்கள் என்றும் வாழ்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது உண்மையா என்று கேள்வி கேட்கிற பொழுது ஆம், ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் பெறுகிற மக்கள் வாழ்வு பெற்றார்கள் என்பதை நாங்கள் வரலாற்றிலே காணக்கூடியதாக இருக்கிறது. சில புனிதர்களுடைய அழியாத உடலை நாங்கள் பார்க்கிறோம். இந்த அழியாத உடல்களை பார்க்கிற பொழுது எங்களுக்கு கிடைக்கின்ற நம்பிக்கை என்ன? இந்த ஆண்டவர் மீது அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கைதான் இறந்தும் பல ஆண்டுகள் ஆயும் அவர்களுடைய உடல்களில் இன்று வரை எந்த ஒரு அழிவும் இல்லாது இருப்பதாக பல புனிதர்களுடைய உடல்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது ஆண்டவரின் உடலை உண்பவர்கள் என்றுமே அழிய மாட்டார்கள் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த சான்றாய் அமைந்திருக்கிறது. இன்றைய முதல் இறை வார்த்தையில் சொல்லப்பட்டதை போல தூய பவுலடிகள் எப்படி தன்னுடைய ஆரம்ப கட்ட வாழ்வில் கிறிஸ்துவை அறியாது இருந்த பொழுது அந்த கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக செயல்பட்டார். ஆனால் எப்பொழுது ஆண்டவர் இயேசுவை அவர் அறிந்து கொண்டாரோ அன்று சவுல் என்கிற மனிதன் பவுலாக மாறிய நிகழ்வை சொல்லப்படுகிறது. இந்த சவுல் என்கிற மனிதன் இயேசுவை பற்றி அறிந்திருந்தார். இயேசு என்பவர் ஒருவர் வாழ்கிறார், இயேசு என்பவர் நன்மைகள் செய்கிறார், இயேசு என்பவர் புதுமைகள் செய்கிறார் என்பதை இந்த சவுல் என்கிற மனிதன் அறிந்திருந்தார். ஆனால் இயேசுவை அவர் ஒரு பொழுதும் காணவில்லை. அவருடைய வாழ்க்கையில் எப்பொழுது இந்த ஆண்டவரை முதலில் கண்டாரோ அன்று சவுல் என்பவன் இறந்து போகிறான். பவுல் என்கிற புதிய மனிதன் உருவாகிறான். இதைத்தான் இன்றும் இறை வார்த்தையில் ஆண்டவர் சொல்கிறார், எனது உடலை உண்பவன் என்றுமே வாழ்வான். ஆண்டவருடைய உடலை நாங்கள் உட்கொள்கிற பொழுது எங்களுக்குள் இருக்கிற பழைய பாவ வாழ்க்கை எல்லாம் அழிந்து போகிறது. எங்களை சுற்றியுள்ள தீமைகள் அனைத்தும் ஒழிந்து போகிறது. எங்களை சுற்றி நன்மைத்தனமான காரியங்கள், வாழ்வின் நன்மைகளை காணக்கூடிய காரியங்கள், ஆண்டவரோடு சேர்ந்து வாழ்கிற நன்மைகளை பயக்கக்கூடிய காரியங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டே இருக்கும். பவுலை போல சவுல் என்பவன் அழிந்து போவான். பவுல் என்பவன் வாழ்க்கை பெறுவான். எப்பொழுது? இயேசுவை காண்கிற பொழுது. இன்று நாம் ஆண்டவருடைய உடலை, இரத்தத்தை உட்கொள்ளும் பொழுது நமக்குள் இருக்கின்ற நாங்கள் என்கிற அல்லது நம்மை ஆட்டி படைக்கிற நான் என்கிற அகந்தை எல்லாம் அழிந்து போய் நாம் என்கிற ஒரு எண்ணம் உருவாக்க வேண்டும். எல்லாரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்கிற எண்ணம் உருவாக்க வேண்டும். இவ்வாறு உருவாக்குற பொழுதுதான் கிறிஸ்து எங்களுக்குள் வாழ்வார். இந்த கிறிஸ்து எங்களுக்குள் வாழ்கிற பொழுது எங்களுடைய ஆன்மாவுக்கு ஒரு பொழுதும் அழிவில்லை. ஆமேன். இறைவனே உம் பாதத்தில்
காணிக்கையாக யாம் வந்தோம் இறைவனே உம் பாதத்தில் காணிக்கையாக யாம் வந்தோம் இயற்கையின் முழுமையாய் இனிதுடன் யாம் வந்தோம் சுவாசிக்கும் தூய்மை காற்றும் அருந்தும் தூய நீரும் உயிர் தரும் இயற்கையை உவப்புடன் யாம் தருகின்றோம் காணிக்கையாக யாம் நின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றுதாக்கும்படி சுமியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள் உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கே நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவர் எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக்கும் எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழைய அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றதே. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றதே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்க ஒரு அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவதே: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றே. ஆகுமனை ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுதே அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்றதாம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையில் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பள்ளிக்கும் கிண்ணத்தையும் அக்குவப்பு கொடுக்கின்றோம். திருமணன்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் அங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் புன்னையா, எல்லா திருளைனராக்கினவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, இவ்வளவு காலம் நீர் செய்த நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் உங்களுக்கு நன்றி பலியப்பு கொடுக்கும் யூசுப் பிள்ளை, எமில்டா லில்லி குடும்பத்தை ஆசீர்வதித்து நன்மைகளால் நிரப்பி வழிநடத்தும்படிக்காக மன்றாடி ஜெபித்து நிற்பதோடு இறந்து போன அடியவரான புளோரன்சியா எனும் அடியாருக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, வாழும் பொழுது இவர் செய்த எல்லா விதமான குற்றம், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் மன்னிக்கப்பட்டு செய்த நன்மைகளுக்கான ஆசீர்வாதத்தை உம்முடைய வான்வீட்டில் இவருக்கு கொடுப்பீராக. வேத்தழும் எதிர் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமக ஒளியின் உள்ளே திரளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோராக்கிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் எப்பொழுதும் எங்களை அன்பு செய்கிறார், வழி நடத்துகிறார், பாதுகாக்கின்றார். இவருடைய உடலையும் இரத்தத்தையும் ஆன்ம உணவாக பெற்று வாழ்வு பெற மன்றாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கும் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்புமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். திரு தூதர்களுக்கு முளைந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை வாழ்வு தரும் உணவு. இந்த உணவை உண்பவர் என்றுமே வாழ்வார். நம்பிக்கையோடு ஆண்டவரை பெற்று வாழ்வு பெறும் இந்த திருவிருந்துக்கு அழைக்க பெற்றவர்கள் பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர நில்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நானே வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வான், அவன் என்றுமே வாழ்வான். சிலுவையில் அறையப்பட்டவர் இறந்தோரிடம் இருந்து உயிர்த்தெழுந்தார், நம்மை மீட்டார். அல்லேலூயா. சுபிப்போமாக. ஆண்டவரையும் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சி கேட்டு செல்வனவாக்க எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல ஜீவிக்கின்ற இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து என்றும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. சர்வேஸ்வரனுக்கு நன்றி. எந்த நாவில் புது பாடல் எந்தன் இயேசு தருகின்றார். எந்த நாவில் புது பாடல் எந்தன் இயேசு தருகின்றார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில், தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில், தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்தன் இயேசு தருகின்றார். எந்த நாவில் புது பாடல் எந்தன் இயேசு தருகின்றார்.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.